विष्णु पत्नी जदीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 22ஆம் நாள் 8/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கிறவனை பிரார்த்தித்து இன்று சஷ்டி திதி கொண்டது செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாள். இன்று இந்த அன்னை பராசக்தியை முப்பெருந்தேவியராக நாம் வணங்கி வழிபாடு செய்வதிலே இன்று மகாலட்சுமியினுடைய 3வது திதி சஷ்டி திதி. இன்றோடு லக்ஷ்மியினுடைய பூஜைகள் நிறைவு பெற்று நாளைய தினம் சப்தமி திதியிலே சரஸ்வதியினுடைய பூஜை ஆரம்பமாகி சப்தமி, அஷ்டமி, நவமி, மகாநவமி வரையிலே சரஸ்வதியுடைய பூஜைகள் நடைபெறும். அந்த வகையில் இன்று இந்த லக்ஷ்மி பூஜையிலே நாம் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். வீட்டிலே கொலு வைத்து வழிபாடு செய்கின்றவர்கள் வீட்டுக்கு வருகின்ற சுமங்கலிகள், கன்னிப்பெண்களை, குழந்தைகளை எல்லாம் அம்பிகை ரூபத்திலே பாவித்து அவர்களுக்கு உபச்சாரங்கள் கொடுத்து இந்த பூஜைகளிலே கலந்து கொள்வது. முடிந்தவர்கள் திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். அது வருகின்ற பிள்ளைகள் சுமங்கலி எல்லோருமாக இருந்து கீர்த்தனைகள் படித்து கொள்ளலாம். லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகின்றதோ அவற்றையெல்லாம் செய்கின்றவரும். அது முடியாவிட்டால் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அன்னை பராசக்தியினுடைய அற்புதமான பாடலாக இந்த 100 பாடல்களை தந்தவர் அபிராமி பட்டர். இந்த 10 நாட்களுமே ஒரு நாளைக்கு 10 பாடல் மூலம் நவமி வரையிலே 9 நாள், தசமியோடு 10வது நாள் விஜயதசமி வரையிலே பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியது. சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியவள் அன்னை பராசக்தி. இந்த அம்பிகையை வழிபடுகின்றவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்குமாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களை. எனவே இந்த லக்ஷ்மி பூஜை வழிபாட்டிலே நாமும் ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்கின்றவர்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வீட்டிலே கொலு வைத்திருக்கின்றவர்கள் வீட்டிலே வழிபாடு செய்து கொள்ளலாம். அதேபோல் கலாசாலைகளிலே, கல்லூரிகளிலே, பாடசாலைகளிலே, பல்கலைக்கழகங்களிலே இந்த சரஸ்வதி பூஜை என்று இந்த 9 நாட்களும் கும்பம் வைத்து செய்கின்ற இடங்களும் உண்டு. அல்லது 3 நாள் மட்டுமே செய்கின்ற இடங்களும் உண்டு. அது முடியாதவர்கள் கடைசி ஒரு நாளிலாவது சரஸ்வதி பூஜை என்கின்ற வகையிலே இது செய்கின்ற சிறப்புகளோடு கூடியது. இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அந்த கலைவாணியினுடைய அருளை பெறுகின்ற வகையிலே நாளை முதல் சரஸ்வதி பூஜை ஆரம்பமாகிறது. இந்த லக்ஷ்மி கடாட்சத்திலே எல்லா விதமான செல்வங்களையும் தருகின்றவளாக நமக்கு அம்பிகை இருக்கின்றார். அம்பாளை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அழகாக அபிராமி பட்டர் சொன்னார். அம்பிகையினுடைய அழகை பார்த்து பல்வேறு வகையான பாடல்களை பாடுகின்றார். அதில் ஒரு பாடலிலே மணியே மணியின் ஒளியே ஒளிரு மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே
பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த அம்பாளுடைய திருவருளே எல்லா விதமான சிறப்புடன் கிடைக்கின்ற வகையிலே நவராத்திரி காலங்களிலே முப்பெருந்தேவியரை நாமும் பிரார்த்தனை செய்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். வசந்த காலத்தில் வாழ துடிக்கின்றோம், வறண்ட காலத்தில் வாழ மறுக்கின்றோம் என்ற ஒரு அழகான கிறிஸ்தவ பாடல் உண்டு. எங்களுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், துயரங்களை அல்லது சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் மறுக்கின்றோம், அச்சப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஒருமுறை தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், மானிட மகன் மக்கள் கரங்களிலே ஒப்புவிக்கப்பட போகின்றார். அதாவது தன்னுடைய பாடுகளை முன் குறித்து சொல்லுகின்ற பொழுது நற்செய்தி கூறுகின்றது, இந்த சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அதை பற்றிய விளக்கங்களை கேட்பதற்கு அவர்கள் அஞ்சினார்கள் என்று. இந்த அஞ்சுதல் என்பது எங்களுடைய வாழ்விலும் இரண்டர கலந்திருக்கின்றது. எதற்கு அஞ்சுகின்றோம் என்று சொன்னால், நல்ல விடயங்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். வெற்றி அல்லது உயர்வு அல்லது மகிழ்ச்சி அல்லது மன நிறைவு என்று நாங்கள் இப்படி எதிர்காலத்தை நோக்குகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம், எங்களுக்கு தைரியம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், இடர்கள் வரலாம், சவால்கள் வரலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம் என்று அதை நினைப்பதற்கு எங்களுக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம். அவற்றை கேள்விப்பட எங்களுக்கு விருப்பமில்லை. அதனால் நாங்கள் உண்மையான வாழ்க்கையை எதிர்கொள்ளாமல் ஓடி ஒளிந்து கொள்கின்றோம். இப்படி நாங்கள் ஓடி ஒளிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிஜமாக எதிர்நோக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்திக்க முடியாது. அப்படித்தான் இயேசு தம்முடைய சீடர்களை தயார் செய்தார். அவர் தன்னையும் தயார் செய்தார். பாடுகள் வழியாகத்தான் வெற்றி உண்டு, மீட்பு உண்டு. இது கிறிஸ்தவர்களுடைய தளராத நம்பிக்கையாகும். இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையாகும். உழைத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றிகளை சந்திக்க முடியும். பாடுகளை, சிலுவையை தாங்கித்தான், அவற்றை நாங்கள் மனமுவந்து தாங்குவதனூடாக அவற்றை கடந்துதான் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியிட்ட முடியும். இவ்வாறு நாங்கள் இந்த பாடுகளை ஒரு எதிர்மறையாக நோக்காமல், தோல்வியாக நோக்காமல், எங்களுடைய வெற்றியினுடைய படிக்கட்டுகளாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் அஞ்சினார்கள், தயங்கினார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள், அவர்கள் மறுதலித்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் இந்த துன்பங்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு அவர்களை தயார் செய்தார். அவர்கள் அதன் பின்பு நம்பிக்கையோடு பாடுகளை சுமந்தார்கள், துன்பங்களை வரவேற்றார்கள், எதிர்ப்புகளை எல்லாம் அவர்கள் அதற்கெல்லாம் முகம் கொடுக்க கற்றுக்கொண்டார்கள். எனவே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அஞ்சுவதற்கு தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இயேசு எமக்கு கற்றுத்தருகின்றார், இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், இயேசு எங்களோடு கூடவே வழி நடக்கின்றார். இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றித்தான் வாழ்கின்றோம். ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள், தோல்விகள் வரலாம். வந்தாலும் எங்களுடைய வாழ்வு அதோடு முடிவடைந்து விடுவதில்லை. அவற்றை கடந்து எங்களால் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இன்று தருகின்றார். அவர் சென்ற வழியிலேயே நாங்களும் செல்ல தயாராக இருக்கின்றோம்.
ஏனென்றால் இயேசுவால் முடிந்தது. எங்களுக்கு அவர் துணை நின்று இந்த ஆண்டவருடைய அருளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும், முன்னேற்றத்தின் பாதையிலே செல்ல முடியும் என்ற அந்த நம்பிக்கையை இந்த நாளிலே நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோமாக. அச்சம் தேவையில்லை. நாங்கள் துணிவோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு ஆகும். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள
வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.